இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா உன் வீடியோஸ் அது வந்து பியூர் இன்ஸ்பிரேஷன். அது ஷோராக ஒரு கிரியேட்டர் எனக்கு தெரியும், கிரியேட்டர்ஸாக நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சில பேர் வந்து அந்த ஒரிஜினல் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி கமெண்ட் போடுவாங்க. மோரோவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் வீடியோஸ் பார்க்கும்போது. என்னன்னா நீ வீடியோவில் சூப்பராக அதை வந்து சொல்லிவிடுவேன், இன்ஸ்பைர்டு ஃப்ரம் சொல்லி யாருக்கும் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துருவேன். சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கிரியேட்டராக கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அது கிரியேட்டராக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கர், யாராக வேணா இருக்கட்டும், ஒரு நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம்னா அது சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது சொல்லியுமே கூட சில பேர் காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ காப்பினா என்ன, இன்ஸ்பிரேஷன்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் காப்பி, இன்ஸ்பிரேஷன் இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் ஒரு வீடியோ பார்ப்பேன், அது நான் எப்படி என் ஸ்டைலில் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன் அப்படின்னு சொன்னீங்களா. எனக்கு இந்த கேள்வியே கிடையாது. எனக்கு எந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருக்கோ நான் அதை அப்படியே பண்ண ட்ரை பண்ணுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக அது என் ஸ்டைலுக்கு மாறிடும். ஓகே, ஏன்னா அது அப்படி தான் யோசிக்க முடியும். நான் வந்து இப்போ இது என் ஸ்டைலுக்கு மாற்றணும் அப்படின்னா என் ஸ்டைல் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் பேர்ன் அவுட் ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதனால் என்ன பண்ணுவேன், ஒரு வீடியோ பார்க்க பிடிச்சிருக்குன்னா நான் அதை அப்படியே இங்கே பண்ண பார்ப்பேன். இப்போ ஒரு படத்தை பண்றது வேற, நான் பண்றது வந்து சேலஞ்ச் வீடியோஸ், சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். வெளியே போய் நான் அந்த ஸ்பாட்ல இருந்து நான் அதை பண்ணுவேன். இப்போ ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து டெல்லிங் ஸ்டேஜஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த வீடியோ காப்பி அடிக்கிறேன்னா இது ஐடியா ஓகே, ஐடியா வேற ஒன்று எடுத்திருக்கேன். ஆனால் நான் போய் வெளியே சொல்லணும்ல, நான் போய் வெளியே போய் எனக்கு தெரியாத ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லணும். அப்போ எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் இருக்கும், என்னோட பொசிஷனிங் வேற மாதிரி இருக்கும், என்னோட சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என் ஸ்டைலுக்கு மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் வந்து ஒரு இன்னொரு டைமென்ஷனை பார்த்துரும். ஆமாம்.